காலையில் ஒரு 6 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 8 மணி வரைக்கும் ஓட்டணும் சார். 14 மணி நேரங்கிறது அது ரொம்ப கஷ்டம் தானே? இல்லை சார், கஷ்டம் தான் சார். யாருக்கும் படித்தவங்களுக்கு அதிகமாக வேலைன்றது கிடையாது சார். மாதம் ஒரு அதான் 22-25 வரைக்கும் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவர் சொல்கிற மாதிரி மந்த்லி 25 to 30,000 சம்பாதிக்க இவங்க 30 days 12 hours கிட்ட ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாரு. இதில் பைக் மெயின்டெனன்ஸ், ஃபுட்டு, எனர்ஜி, ஹெல்த்னு எல்லாமே இருக்குது. பிகாஸ் இந்த ட்ராப்பில் படிக்காதவங்களை தாண்டி படித்தவங்களும் நிறைய பேர் மாட்டிட்டு இருக்காங்க. உனக்கு என்னப்பா தெரியும், அவங்களுக்கு அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அதுக்காக போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்குமே புரியுது. பிகாஸ் ஐ ஹவ் பீன் தேர். உண்மையாகவே அது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை பண்ணுறதுக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு ஸ்கில்லோ ஏதாச்சும் ஒரு கோர்ஸோ கூட பண்ணிட்டு ஜாப்க்கு கூட போயிடலாம். பட் எனக்கு ஸ்டார்டிங்கே 30K கிட்ட வருது. இதுவே நான் நார்மல் ஜாபுக்கு போனால் 10Kலேருந்து 15K கிட்ட தான் தருவாங்கன்னு நினச்சிங்கன்னா இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதில் 2 பேர் எடுத்துக்கலாம். இதில் இவருக்கு ஃபர்ஸ்ட் மந்த் 30K வருது, நெக்ஸ்ட் மந்த் 40K வருது, அதுக்கடுத்த மாதம் 50K வருது. அப்படியே ஒரு 5 years டவுன் த லைன் எடுத்துகிட்டு போனால் உங்களோட அந்த அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகுமே தவிர இன்க்ரீஸ் ஆக சான்சஸே இல்லை. பிகாஸ் நீங்கள் 5 years டிரைவ் பண்ணி உங்களோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கும். உங்களால் புஷ் பண்ணி அந்த 12 hours 18 hours கிட்ட ஓட்டினாலுமே ஒரு லிமிட்டை தாண்டி மணி சம்பாதிக்க முடியாது. இதுக்கே நீங்கள் இதில் லீவ் போட்டிங்கன்னா பேமெண்ட் கட் ஆகும், எனர்ஜி ஸ்டாமினான்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரைன் ஆகும். உங்களுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அண்ட் ரொம்ப முக்கியமாக இதை ஸ்கேல் பண்ணவே முடியாது. அண்ட் அப்படியே இன்னொரு பக்கம் எடிட்டிங் ஸ்கில் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் மந்த் இன்டர்ன்ஷிப் ஒரு 5,000 rupees வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த் 10,000, ஆஃப்டர் 3 months 20,000, ஆஃப்டர் 6 months 50,000, ஆஃப்டர் 1 year 1 lakh. அண்ட் உண்மையாகவே நான் இதை அப்ராக்சிமேட்டாக அடிச்சு விடல. லிட்டரலாக இதை பண்ணவங்களும் நான் பார்த்துருக்கேன். பர்சனலாக நானுமே பண்ணியிருக்கேன். இது ஒரு 5 years டவுன் த லைனில் பார்த்தா உங்களோட ஸ்கில் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கும். உங்களோட ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போர்ட்ஃபோலியோ பில்ட் ஆயிருக்கும். உங்களோட நெட்வொர்க்கிங் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆயிருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமாக ஒரு டீமை பில்ட் பண்ணி ஸ்கேல் பண்ணி ஒரு பிஸ்னஸாகவும் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனால இந்த ஸ்கில் வச்சிருக்க தான் பெரிய ஆளு, இதை டெலிவரி பார்க்குறவங்க சின்ன ஆளு, இதுதான் கரெக்டான ஜாப், இது தப்பான ஜாப் அப்படின்னு எதுவுமே கிடையாது. பிகாஸ் இதை பண்ணுற எல்லாருமே அவங்களோட சுச்சுவேஷனுக்காக தான் அதை பண்ணுறாங்க. பட் பிரச்சனை என்னன்னா அதே கம்ஃபர்டபுள் ஆகி அதே இடத்துல இருந்துடுறாங்க. ஏன்னா இதால் ஸ்பாயில் ஆன நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இன்க்ளூடிங் மை ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் இதை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சைடில் ஏதாச்சும் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதோ இல்லை கோர்ஸ் பண்ணுறது, அப்படி இல்லை இதுலேருந்து வர மணி ஏதாச்சும் எடுத்து பிஸ்னஸ் பண்ண போறீங்கன்னா அதை கூட பண்ணலாம். ஃபைனலாக இது ஒரு அட்வைஸாக இல்லாமல் ஃப்ரெண்ட்லி ரிமைண்டராக இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.